ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா சமோசா. இது ரொம்ப நார்த்தில் ஸ்பெஷலானது. இது வந்து சவுத்லேயும் வந்தாச்சு. இந்த மொறு மொறுன்னு கிறிஸ்பியான சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு வானொலியில் தண்ணி ஊற்றி லைட்டாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது 15 மினிட்ஸ் ஆகும். இது வேகிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து சமோசா செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் 3 கைப்பிடி அளவு மாவு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு சேர்த்து அதோட மாவு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயை சிறிதளவு எல்லா மாவுலேயும் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி பிடிக்கும் போது இப்படியே உதிரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம வந்து டவ் மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது, ரொம்பவும் குழ குழன்னு சேர்க்கக்கூடாது, ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டான பதத்துக்கு நம்ம பிசைந்து வச்சுக்கலாம் மாவை. உருளைக்கிழங்கு வேக 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், அதுக்குள்ளேயே மாவு ரெடி பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு வெந்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மாவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெரிய பொல்லாரி வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கருவேப்பிலை எடுத்துக்கலாம். சிறிதளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சீக்கிரமாக பச்சை வாசனை போகணுன்னா ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பச்சை வாசனை போயிட்டு ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போது நம்ம கர்ரி லீவ்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் வந்து அதிகமாக சேர்க்கணுன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாய் தூளை சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்திருக்கும். இப்போ வந்து இது கூட நம்ம மசிச்சு வச்சுருக்க பொட்டேட்டோவை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. சமோசா கார்னரில் ஒட்டுறதுக்கு பேஸ்ட் மாதிரி ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். இது மாவில் தண்ணி ஊற்றி கலந்தால் பேஸ்ட் ஆகிடும். இப்போது உருட்டி வச்சுக்கலாம். இப்போது மாவு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்ட ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து 2 சமோசா நம்ம செய்யலாம். பாருங்கள், இந்த அளவு நம்ம உருட்டிக்கலாம். உருட்டிட்டு நடுவுலேருந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாதியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாதி எடுத்து கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் உருளைக்கிழங்கு எடுத்து இதற்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சமோசா எண்ணெயில் போடும்போது மசாலா வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா நறுக்குன்னு ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒட்டிடலாம். இப்போ நம்ம அதுக்கு பேஸ்ட் தயார் பண்ணியிருக்கோம். அதை இது கூட வச்சு சேர்த்து ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் எடுத்து இது கூட அப்ளை பண்ணிக்கலாம். கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நறுக்குன்னு ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டஃப் பண்ணி ஒட்டிடலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 2 பக்கமும் மாவை நறுக்குன்னு அப்படியே அழுத்தி அமுக்கிடணும். 2 பக்கமும் மேலே அமுக்கிடணும், அந்த பக்கம் சைட்லேயே அமுக்கிடலாம். 2 சேர்த்து நறுக்குன்னு 2 மாவையும் சேர்த்து நறுக்குன்னு அமுக்கி விட்டு ஸ்டஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கார்னரில் ஃபோல்ட் பண்ணிடலாம். அப்படியே மாவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்தாக்க நல்லா மசாலாலாம் வெளியே வராது. எண்ணெயில் போட்டால் நல்லா பொரிஞ்சு வெந்து வந்துடும். நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சாக்கா சமோசா சூப்பராக வரும். இதே மாதிரியே ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
பாருங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம சமோசா ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிக்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் லைட்டாக பொன்னிறம் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இன்னொன்று போட்டுக்கலாம். 2 போட்டிருக்கேன். ரெண்டாவதும் நல்லா பொன்னிறமானனா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 3வது ஒன்று சேர்த்துருக்கேன். அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள் லைட்டாக பொன்னிறம் ஆகிட்டுருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் 3மே நல்லா பொன்னிறமாக ஆகிட்டு வெந்து வந்திருக்கு. இப்போது இதை ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரியே மறுபடியும் 3 சமோசா போட்டு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். பாருங்கள் ஒன்றொன்னையும் சேர்த்து நம்ம 3 சமோசா சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ நல்லா வேக விட்டுக்கலாம். இது மாதிரியே பொன்னிறமானதும் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துட்டுருக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா சமோசாவையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா சமோசாவையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் சுவையான டேஸ்டியான சமோசா தயார். இதை டீ சாஸ் அல்லது புதினா சட்னி இது கூட சேர்ந்து சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மொறு மொறுன்னு ருசியான சமோசா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.